பள்ளிகள் சேர்க்க மகளிர் கோரிக்கை. கொரோனா பரவலை தடுக்க சுட சுட ராட்சச ரசம். மாணவர்களுக்கு ஆசிரியர் கூறிய ஆறுதலை கேட்டு தலைமை ஆசிரியர் நெகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆண்டிப்பட்டில் நடந்த அழகி போட்டியில் கலந்து கொண்ட டமால் பேபிக்கு முதல் பரிசாக சுண்ணாம்பு டப்பா வழங்கப்பட்டது. இரண்டாவது பரிசாக சைபால் டப்பா வழங்கப்பட்டது. வேகமாக சென்ற மாட்டு வண்டி ஏற்றி 2 கட்டெரும்புகள் உயிரிழப்பு. போன் செய்து ஆம்புலன்ஸ் நேரத்திற்கு வராததால் சோகம். காவல்துறையினர் கொலை வழக்காக பதிவு செய்தனர். ரேஷன் கடைகளில் 2 முக்கிய பொருட்கள் சேர்க்க மகளிர் கோரிக்கை. ரேஷன் கடைகளில் மாதந்தோறும் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்க்க மகளிர் கோரிக்கை. இந்த கோரிக்கை பற்றி அமைச்சரிடம் கேட்ட பொழுது கொத்தமல்லி கருவேப்பிலை கொடுத்தால் பிறகு புதினா கட்டும் கேட்பார்கள். அதனால் கொத்தமல்லி கருவேப்பிலை போடாமல் குழம்பு வைக்க அறிவுறுத்தல். கடலில் தொலைந்த மோதிரத்தை கண்டுபிடிக்க ஜக்கால் தண்ணீரை மொண்டு மொண்டு ஊற்றும் பணி தீவிரம். மோதிரம் கிடைக்காததால் விரக்தி. கொரோனா பரவலை தடுக்க கொதிக்க வைத்த கபசுர குடிநீரில் ரசம் வைத்து கொதிக்க கொதிக்க 2 டம்ளர் மொடக் மொடக் என்று குடித்தால் வாயு வயிறு மற்றும் வெந்து போகாமல் உடலில் இருக்கும் வைரஸும் அழிந்துவிடும் என்று டாக்டர் ஆலோசனை. உடல் எடையை குறைப்பதற்கு சப்பாத்தியை சப்பையாக சாப்பிடாமல் புல்காவாக செய்து புல்லாக ஒரு கட்டு கட்டினாலும் உடல் எடை ஏறாது என்று மருத்துவர்கள் ஆலோசனை. கடைக்கு தனியாக செல்ல பயந்த மகளிடம் ஹமாம் சோப்பை கொடுத்து அச்சமில்லையோடு என்று கூறிய தாயை கண்டு அக்கம் பக்கத்தினர் நெகிழ்ச்சி. பெண் ஒருவர் வாங்கிய சப்போட்டா பழம் 3 நாட்களாக பழுக்காததால் அது சப்போட்டா பழம் இல்லை, உருளைக்கிழங்கு என்று ஆராய்ச்சியில் தெரிய வந்தது. அடுத்ததாக வானிலை செய்திகள். ரெட் அலர்ட் விடுத்தும் மழை பெய்யாததால் மாணவர்கள் வானத்தை பார்த்து இரவு தூங்காமல் தோய்வடைந்த நிலையில் மறுநாள் மாணவர்கள் பள்ளிக்கு வந்து தூங்கினர். இதை கண்ட ஆசிரியர் கவலைப்பட வேண்டாம், நாளை மழை வரும் என ஆறுதல். சென்னையில் மக்கள் வாழ்வதற்கு மழைக்காலம் ஆரம்பிக்கும் முன்பு வீட்டில் உள்ள அனைவரும் நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வீட்டிற்கு 2 ரப்பர் படகுகள் சொந்தமாக பெற்று வீட்டிற்கு முன் தயார் நிலையில் நிறுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தல். அரபிக்கடலில் புயல் உருவாகியுள்ளதால் கடலோர பகுதியில் உள்ள மக்களை தலைக்கு குளிக்க வேண்டாம் என்றும் மொட்டை மாடியில் வத்தல் காய வைக்க வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. சாம்பாருக்கு தேவை பருப்பு, நம் அனைவருக்கும் தேவை சிரிப்பு. சாம்பாருக்கு தேவை பருப்பு, நம் அனைவருக்கும் தேவை சிரிப்பு. நகைச்சுவை என்பது நம் வாழ்வில் இன்றியமையாத ஒன்று. எப்போதும் ஸ்ட்ரிக்டா சீரியஸாகவே இல்லாமல் கொஞ்சம் சிரிப்பும் சந்தோஷமும் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா